தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் ஜூலை 31 முதல் கறிக்கோழி விற்பனை முழுமையாக நிறுத்தப்படுவதாக தமிழ்நாடு கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு அதிரடியாக அறிவித்துள்ளது. தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில அவசர செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவின்படி இப்பகுதிகளில் உள்ள சுமார் 60,000 சிக்கன் கடைகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதனால் அசைவ பிரியர்களுக்கு கோழிக்கறி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. விற்பனைக்கு அனுப்பப்படும் கறிக்கோழிகளுக்கு அவை வெட்டப்படுவதற்கு 15 மணி நேரத்திற்கு முன்பே தீவனம் வழங்குவதை உற்பத்தியாளர்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதே இந்த வேலைநிறுத்தத்திற்கான முக்கிய காரணமாகும். இந்த நெறிமுறையை பின்பற்றாததால் கோழிகளின் உடல் எடை கூடுதலாகி செரிமானமாகாமல் கழிவுகள் தேங்குவதோடு சுற்றுச்சூழல் மாசும் ஏற்படுகிறது. எனவே இத்தகைய கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை அனைத்து மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகளும் தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோழி வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசின் வழிகாட்டுதல்களை உற்பத்தியாளர்கள் முறையாக பின்பற்ற வலியுறுத்தி இந்த மாநிலம் தழுவிய போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோழி வளர்ப்பு மற்றும் விற்பனையில் நிலவும் இந்த நடைமுறை சிக்கல்களுக்கு உரிய தீர்வு காணப்படாவிட்டால் ஜூலை 31 முதல் பொதுமக்கள் தங்களின் அன்றாட தேவைகளுக்கு கறிக்கோழி கிடைக்காமல் சிரமப்பட வேண்டிய சூழல் ஏற்படும்.